அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு வைகாசி விசாகம் பெருமை பற்றி, அன்று என்ன பூஜை விரதம் மேற்கொள்ள வேண்டும், அதன் பலன்கள் பற்றியும் பார்ப்போம். முருகப்பெருமான் விசாகம் என்று வேறு பெயர் உண்டு. ஒரு பட்சியின் மேல் அமர்ந்து வருபவன் என்று அர்த்தம். அவர் வாகனமே மயில்தானே. மயில் மேல் ஏறி வருவதால் விசாகன் என்ற பெயர் உண்டு. வைகாசி விசாகத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைகள் நிலவி வர அவர்கள் அந்யோன்யம் அதிகமாக பெண்களும் ஆண்களும் விரதம் மேற்கொள்ளலாம். அதேபோல் நல்ல வேலை கிடைக்க, வீடு வாசல், புதிதாக வாகனம், சாபதோஷம் ஜாதக ரீதியாக இருந்தால் அதை போக்க விரதம் மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க வேண்டிய விரதம். எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த விரதம் இருப்பதின் மூலம் பிரச்சனை படிப்படியாக குறைவது நிச்சயமான உண்மை. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுடன் துர்க்கையையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று புராணங்கள் சொல்கிறது. வைகாசி விசாகம் அன்று ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்று கோவிலுக்கு வழிபாடு செய்வது சிறப்பானது. இந்த ஆறுபடை வீடு கோவில்களில் திருப்பரங்குன்றம் கோவில் போவது சிறப்பு. இந்த கோவிலில்தான் முருகப்பெருமானுக்கு தேவர் தன் புத்திரியை விவாகம் பண்ணி கொடுத்ததாக புராணக்கதைகள் சொல்கிறது. இந்த கோவிலுக்கு எல்லாம் போக முடியாமல் போனால் வீடு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய் ஒரு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனை சரியாக துர்காதேவியும் சேர்த்து வழிபடுவது சிறப்பானது. துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம், எலுமிச்ச மாலை அணிவிக்கலாம். நாம் எலுமிச்ச மாலையை நம் கையாலேயே கோர்த்து சார்த்துதல் மிகவும் சிறப்பு. வீட்டில் இருந்து பூஜை செய்பவர்கள் வீட்டில் சட்கோணம் கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கந்தகுரு கவசம் படிப்பது மிகவும் சிறப்பானது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை 4:40 வரையில் விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதற்குள் செய்வது சிறப்பானது. திங்கட்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை செய்யலாம். அல்லது 6:30 to 7:40 வரையிலும், காலை 9:30 10:30 வரையிலும், மாலை 3 4:40 இந்த பூஜை பண்ணலாம். கந்தகுரு கவசம் படிப்பது மிகவும் சிறப்பானது. வேல் வைத்திருப்பவர்கள் வேல் அபிஷேகம் பண்ணலாம். கோவிலில் பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தருவது விசேஷம். அன்று கோவிலில் நடக்கும் பால் அபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் விசேஷமானது. அன்று விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவு சாப்பிடாமல் பால் பழம் சாப்பிட்டு ஒருவேளை உணவு அருந்தி விரதம் இருக்கலாம். விரதம் முடிப்பதற்கு அடுத்த நாள் துளசி தீர்த்தம் அருந்தி விரதம் முடித்து கொள்ளலாம். ஷட்கோணம் தீபத்தில் 5 திரி போட்டு விளக்கேற்றுவது மிகவும் உத்தமம். அன்று பூஜை முடிந்தவுடன் ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். நீர்மோர் பானகம் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. கந்தகுரு கவசம் படிப்பது. கந்தகுரு கவசத்தில் படிக்க வேண்டிய வரிகள்: ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு, திருவருட்சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய், சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு, கிழக்கு திசையிலிருந்து கிருபாரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும், தென் திசையிலும் என்னை திருவருளாய் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும், மேற்கு திசையில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கில் என்னை மயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவாய் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. இந்த 10 வரிகளை படிப்பது மிக மிக சிறப்பானது. அன்று முருகப்பெருமானுக்கு தேன், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம், பால், பழம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் முடியாமல் போனால் தேன், பழம் வைத்து விரதம் இருக்கலாம். கந்தகுரு கவசம் படித்து சட்கோணம் வரைந்து 6 நெய் தீபம் ஏற்றி
கோரிக்கைகளை மஞ்சள் நிற பேப்பரில் எழுதி வைத்து வைகாசி விசாகம் அன்று எல்லோரும் விரதமிருந்து வழிபட்டு அவரின் ஆசியை பெறுவோமாக. பக்தியுடன் சாமியிடம் கேட்டால் தடை எதுவும் இருக்காது. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வஜ்ரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை முருகனுக்கு அரோகரா அரோகரா. நன்றி. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோவை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.